பாஜகவை பார்த்து முதலமைச்சர் சொல்லுவார் வழக்கமாக, எங்களை சீண்டி பார்க்காதீர்கள், எங்களை மிரட்டி பார்க்காதீர்கள், டெல்லிக்கு எப்பவுமே நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்லுவார். இது பாஜக தான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இது காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாரு போல. இதை காங்கிரஸ் என்ன பண்ண, நம்மள மத்தியில் ஒரு நாள் ஆட்சியில் வருவோம், அப்போ இதே டைலாக் அவர் திரும்ப நம்மகிட்ட சொல்லுவார், நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு நம்மன்னு சொல்லுவார். அதனால் இப்போ கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மாலை நேரத்தில் ஒரு முறை அறிவாலயத்துக்கு வர வச்சு இது முடிய போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் மீண்டும் அறிவாலயத்துக்கு வர இருக்கிற அந்த சூழ்நிலை பார்க்குற போது காங்கிரஸ் இதில் வந்து ஒரு பவர் பிளே பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் இங்கே சென்ட்ரல் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி தான் வலுவான கட்சி, நீங்கள் மாநில கட்சி, நீங்கள் ஒரு பிராந்திய கட்சி தான், கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தான் நீங்கள் வலுவாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து இந்த டைலாக்லாம் விடக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சமிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒன்று இல்ல, அப்படி நீங்க அந்த அதிகாரத்துக்கு இதுவா இருக்கணும் அப்படின்னா அவங்க கேட்ட தொகுதி கொடுத்திருந்தா அது அந்த வாதம் சரியா இருந்திருக்கலாம். ஆனா கூடுதலா கடந்த முறையை காட்டிலும் 3 தொகுதிகள் தான் கூட வந்திருக்கு, 25 இப்ப 28. அப்ப அது திமுக ஃபிளெக்சிபிள் ஆயிட்டாங்கங்கறதை எப்படி நம்ம அது புரியல? அது அப்படி திமுக காரங்க என்னன்னா, இப்ப திமுக காரங்களோட மனநிலைமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வீரத்தின் அடையாளமா அவங்க பாக்குறாங்க. ஆனா இதே திரு முத்துவேல் கருணாநிதி இருந்திருந்தார்னா இந்த சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு, ரைட்டுப்பா நீங்கள் தனியாக தானே போன விருப்பப்படுறீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையை, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பிராந்திய கட்சி தான், நாங்கள் பார்த்துக்கிறோம்பா, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வியூகங்கள் இருக்கும். அதே கேள்விதான் அதிமுக நோக்கி எழுப்புறாங்க. நீங்க தொகுதி பங்கீடு போயஸ் கார்டன்ல தான் நடக்கும், நீங்க போய் டெல்லியிலயா நடத்துவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆப்வியஸா அவங்க வைக்கிறாங்க இல்லையா? அம்மையார் கனிமொழியும் ராகுல் காந்தி டெல்லியில தான் பார்த்தாங்க, கோபாலபுரத்தில் வந்து பார்க்க. அதனால இல்லை, அதான் எப்படின்னா நான் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கிறதை போல நடந்திருக்கிற சம்பவங்களை நான் என்னுடைய புரிதலுக்காக நான் பார்க்கிறேன். அதே போல் தம்பி அஃபீஸ் என்ன சொன்னார், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னார். இந்த கொள்கை கூட்டணி எப்படி தெரியுங்களா? காங்கிரஸ் வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட கழகம். திராவிட கழகத்தோடு நாம் பயணம் செய்ய முடியாது என்று உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரசினுடைய கொள்கை முரணிலிருந்து வேறுபட்டு உருவாக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து கொள்கை முரண் ஏற்பட்டு உருவாக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம். திமுகவை ஒழித்தே தீர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மண்டபத்தை இடித்து விட்டார்கள், அதனால் இனி திமுகவை விடவே கூடாது என்று உருவாக்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஸ்டாச்சை தூக்கி டிவி மேலே அடித்து உடச்சி உருவாக்கப்பட்டது மக்கள் நீதி மையம். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை கூட்டணி. இப்போ பார்த்தீங்க, இதுதான் கொள்கை, இவங்க கொள்கை. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கானது மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி என்பது, தேர்தலுக்கானது மட்டும்தான், இதில் வேறு எந்த விதமான வேலையும் எங்கே கிடையாது, தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துன்னு போகலாம்.